தமிழக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, எண்ணூரில் அமோனியா கேஸ் லீக் ஆனதை குறித்து தான் இந்த காணொலியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் அது ஒரு பேர் ஆபத்திலிருந்து ஒரு சின்ன ஆபத்தாகவே தவிர்க்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். அது என்னங்கிறது முழு காரணங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது என்னங்கிறது புரியும். இன்றைய காணொலியை நம்ம ஒரு குரல் மூலயமா ஆரம்பிக்கலாம். அறிவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். இந்த குறளோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவார்ந்த செயல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்களே கொல்லாமையாகும். ஒரு அறிவற்ற செயல் தான் இந்த மாதிரியான கொள்ளுதல் போன்ற செயல்களை மேற்கொள்வது. அதே தான் நமக்கு இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 26/12/2023. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி நினைவு நாள். 2004 வந்த சுனாமியோட நினைவு நாள் இன்னைக்கு. அதே அந்த நாளிலே ஒரு சுனாமி போன்ற இது எஃபெக்ட் தான் வந்திருக்குன்ற மீனவர்களாக கருதுறாங்கன்னு அன்னைக்கு நைட் இருந்திருக்குது. என்ன நடந்த நிகழ்வுன்றது முழுமையாக அந்த காணொலிகளில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். எண்ணூர் பகுதியில் கொசத்தலை ஆற்றில் சிபிசிஎல் நிறுவனம் அந்த ஆயில் கலக்கப்பட்ட விவகாரமே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இன்னுமே அந்த எண்ணெயெல்லாம் கழிவுகள்லாம் அகற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு வாளிகள் மூலமாக தான் அதை அகற்றிக்கிட்டு இருக்காங்க. பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் அதற்கான ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எண்ணூருக்கு இன்னொரு துயர சம்பவம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரமண்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது எந்த பகுதியில் இருக்குதுன்னா, சின்ன குப்பம் பெரிய குப்பம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய தான் இருக்கு. இதை சுற்றி ஒரு 8 கிராமங்கள் மெயினாக காணப்படுகிறது. இது என்னன்னா ஒரு ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் அமோனியாங்கிற ஒரு மெட்டீரியல் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்படுகிறது. எந்தெந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நகரங்கள்லேருந்து சென்னை துறைமுகத்துக்கு இந்த கப்பல் மூலயமா இது வருகிறது. அந்த கப்பலில் வருகின்ற அமோனியா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்க அமோனியா எப்படி இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் ஃபேக்ட்ரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, கடலுக்கு அடியில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 8 இன்ச் சைஸில் பைப் போட்டு தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம வீடியோவோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும் வாரங்களில் தான் அந்த கப்பல் வரப்போகுது. அதில் டன்ஸ் ஆஃப் அமோனியா இதுக்கு மாற்றம் செய்ய போகிறாங்க. அது வருவதற்கு முன்னாடி ஒரு சோதனை ஓட்டம் போல் ஒரு சிறிதளவு அமோனியா அந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுலேருந்து ஓல்டு ட்ரேசஸ் தான் இப்போ லீக் ஆகிருக்கு, கடலில் லீக் ஆகிருக்கு. ஸோ இதுவே அந்த கப்பல்லேருந்து நிஜமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபேக்ட்ரிக்கு அவுட்புட் கொடுக்கும்பொழுது ஏற்பட்டிருந்தால் ஒரு பெரிய ஆபத்தாக இருந்திருக்கும். இது அதில் இருக்க பைப்பில் இருக்க ஓல்டு ட்ரேசஸ் ஆஃப் அமோனியா நடந்ததுலேயே இவ்வளோ ப்ராப்ளங்கள் என்று நம்மளால் கருத முடிகிறது. அதில் என்னன்றது ஃபுல்ஸாக நம்ம பார்த்தோம்னா, 26/12/2023 இரவு 11:30 மணிக்கு அமோனியா லீக் ஆரம்பிக்க தொடங்குது. ஆரம்பிக்க தொடங்கினோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த வேலைக்கு பணிக்கு சென்று இரவு நேரங்களில் வீடு திரும்பும் நபர்களாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் கடலோரங்களில் இருந்த மீனவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த செயல் தெரிஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு கடலில் தான் லீக் ஆகிருக்கு. அது அப்படியே காற்றோடு ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது பரவ ஆரம்பிச்சிருக்கு. வேலையை முடிஞ்சுட்டு ஒருத்தர் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்க்குறாரு, வாந்தி மயக்கங்களோட மக்கள் ஓடி வருவதை பார்த்துருக்கிறாரு. இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனையும் மீறி அவர் தன் உயிரை பணையம் வைத்து கூட ஊருக்குள்ளே சென்று இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு ஒரு அறிவிப்பாக சொல்லி அவர்களையும் வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ அந்த நபர் பண்ணியிருக்கிறார். அவர் கண்டிப்பாக நம்ம பாராட்டுகள் சொல்லி ஆக வேண்டும். அதே போல் மீடியா ரிப்போர்ட்டர்களாக இருக்கட்டும், போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் சார்ந்த நபர்கள் உடனடியாக ஆன் டைமுக்கு ரீச் ஆகியிருக்காங்க. ரீச் ஆகி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கிறாங்க. இதை நம்ம என்னன்றது இன்னும் முழுசாக பார்த்தோம்னா, நடந்தது 26ஆம் தேதி இரவு சுமார் ஒரு 12 மணி அளவில். ஆனால் சாம்பிள் எடுக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27/12/2023 காலை 3 மணி அளவில் சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த சாம்பிள் வந்த ரிசல்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, காற்றில் நமக்கு 400 மைக்ரோகிராம் அளவுக்கு தான் நமக்கு அமோனியா கண்டென்ட் இருக்கணும். ஆனால் அதில் எடுக்கப்பட்ட சாம்பிள் பார்த்தீங்கன்னா 2990 மைக்ரோகிராம் அளவுக்கு சாம்பிள் இருக்குது. நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா, காற்றுல மட்டுமே சுமார் 5 மடங்கு அளவுக்கு அதிகமாக அமோனியா காணப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம கடல் தண்ணீர் எவ்வளோன்றது பார்த்தோம்னா 3:49 AM எடுக்கப்பட்ட சாம்பிளில் கடல் தண்ணியில் பார்த்தோம்னா 5 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு தான் இருக்கணும் அமோனியா. ஆனால் இப்போ இருக்கிறது 49 மில்லிகிராம் பெர் லிட்டராக இருந்திருக்கு. சுமார் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு அமோனியா. இதுலேருந்து மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 3 மணிக்கு எடுக்கப்பட்ட சாம்பிள்லேயே காற்றில் 5 மடங்காகவும் தண்ணீரில் 10 மடங்காகவும் இருந்த அமோனியா மதியம் இரவு 11:30க்கு அந்த அமோனியா லீக் ஆன டைமில் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மடங்கு இருந்திருக்கும். அது எப்படி ஒரு மக்கள் சுவாசிக்கிற தன்மையில் ஒரு 50 கிராம் ஆஃப் அமோனியா சுவாசிக்கிறதுக்கான தான் ஒரு மனித உடலால் தாங்க முடியும். அதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு பல அரசியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க.
அதே போல் வாட்டரில் வந்து கலர் சேஞ்ச் ஏற்பட்டிருக்குது. நமக்கு வந்து அந்த எண்ணூர் சிபிசிஎல் நிறுவனம் கலக்கப்பட்ட தண்ணீர்னால வந்து தண்ணீர் எல்லாமே கருப்பு நிறமாக காணப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து வெள்ளை நிறமானது காணப்பட்டிருக்குது. நமக்கு கிடைத்த தகவல் படி ஆஸ் பெர் 4 PM 27/12 4 மணி அளவில் பார்த்தோம்னா திருவொற்றியூர் ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் 45 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் வந்து ஒரு 11 பேர் வந்து ஐசியூவில் அட்மிட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரதாகவும் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே போல் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. யாருன்னு பார்த்தோம்னா கோரமண்டல் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஹமீர் அல்வி கொடுத்துருக்காரு. மேனுஃபேக்சரிங் ஃபெர்டிலைசர் அண்ட் சப்ளை செயின் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அவர் வந்து வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன பார்த்தாங்கன்னா அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். டியூரிங் த ப்ராசஸ் few members in the local community expressed the discomfort, were given a medical attention immediately. All are safe and normalcy is restored. அப்படின்னு சிறிது நேரத்திலே அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே இதாக இருக்குன்றது அவர் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து 27ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ தான் அந்த நிலைமை வந்து கட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே எண்ணூரில் வந்து பல ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவர்களுக்கான பாதுகாப்பு தன்மையை இன்னும் உயர்த்த வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் வந்து வரும் காலங்களில் வராமல் தவிர்ப்பதற்கு அரசு இன்னும் பல ஆணைகளை போட வேண்டும். அதே போல் கண்டிப்பாக அது வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் வச்சுக்கிட்டு தவறுகளை முடிந்த அளவுக்கு வராமல் இருப்பதற்கு அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகமாக எடுக்கணும். அதைத் தொடர்ந்து இன்னொரு நிகழ்வு சென்னையிலே நடைபெற்றிருக்கு. தண்டையார்பேட்டையில் ஐஓசிஎல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனத்து தண்டையார்பேட்டையில் வந்து நமக்கு வந்து பாய்லர் வந்து 2 பாய்லர்கள் வந்து பஸ்ட் ஆயிருக்கு. அந்த பஸ்ட் ஆனது வந்து 2 எம்ப்ளாயிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து ஒருத்தரோட நிலைமை வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ சிபிசிஎல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐஓசிஎல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் தமிழகத்தில் இருப்ப சென்னையில் இந்த மாதிரி தவறு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதே போல் நமக்கு கோரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் ஃபேக்ட்ரிலையும் நமக்கு இந்த தவறு நடந்திருக்கு. அதுக்காக தமிழக அரசு வந்து 1 வாரத்துக்கு அந்த ஃபேக்ட்ரி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணணும், 1 வாரத்துக்கெல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் முற்றிலும் வைத்துக்கொண்டே வராங்க. ஆனால் அது நடக்குமா என்னங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் ஃபேக்ட்ரிகள் இயங்கினாலும் அது வந்து மக்களுக்கு எந்த விதமான வாழ்வாதார பாதிப்பும் இல்லாதவர்களுக்கு இருக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் செய்து வரும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கங்கள்.